அக்கா ஊருக்கு போனதுலேருந்து நீங்கள் லஞ்ச் வீடியோ வந்து போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் மாமியார் செய்கிறத கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தீங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே எங்கள் மாமியார் வந்து நைட்டுக்கு என்ன டின்னர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் தான்ம்மா சப்பாத்தி செஞ்சுக்கலாம், நானே சப்பாத்தி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சப்பாத்தி எல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி வீட்டில் சாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் எங்கள் மாமியார்கிட்ட சொல்லியிருந்தேன், அம்மா இதையுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சாதத்தில் மதியம் வச்ச பச்சை பயிறு வந்து இருந்துச்சு. அதை நல்லா போட்டு பிசைஞ்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய உருண்டையாக வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு பர்சனலாக சப்பாத்தி வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை தாண்டி எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்த அந்த உருண்டை சாதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த சாதத்தில் மொத்தமாக கிளறி எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய உருண்டையாக வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு பர்சனலாகவே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை சாதம் பிடிக்குமா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நேற்று டின்னர் சூப்பராக முடிச்சாச்சு.